ஹாய், திஸ் இஸ் ஃப்ரைடே ஈவினிங். இன்றைக்கி நைட் டின்னருக்கு பாஸ்தா தான். பாஸ்தா பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து பாஸ்தாவையும் உள்ளே சேர்த்துருங்க. 2 டீஸ்பூன் ஆயிலும் விடலாம். எதுக்காக ஆயில் சேர்த்துறோன்னா, பாஸ்தா ஒன்றோடு ஒன்று ஒட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. பாஸ்தா ரொம்ப நேரம் ஓவர் குக்கும் பண்ணக்கூடாது. பண்ணிட்டிங்கன்னா அது குழஞ்சி வந்துடும். கரெக்டான பதத்தில் பார்த்து இறக்கணும். கொஞ்சம் சாஃப்டாக அப்படி அமுக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக ஃபீல் ஆகும். அப்போ நீங்கள் பாஸ்தாவை இறக்கி வடிகட்டி ஒரு ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கலாம். 2 தக்காளியும் எடுத்துக்கலாம். நீங்கள் எடுக்கிற பாஸ்தாவோட அளவை பொறுத்து இந்த வெங்காயம் தக்காளி மாறுபடும். நிறைய குவான்டிட்டி எடுத்திங்கன்னா அதுக்கேற்றாப்புல எடுத்துக்கணும். ஏன்னா மசாலா தான் நம்ம இதில் ஃப்ளேவர் கொடுக்க போகிறதே. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு உரலில் 10 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 வரமிளகா கொஞ்சம் உப்பு சேர்த்து 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா இடிச்சுக்கோங்க. இடித்து அந்த பேஸ்ட்டை தக்காளியை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பூண்டு வாசனை போகிறதட்டியும் நல்லா வதக்கணும். வதக்குனதுக்கப்புறம் அது கூடயே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ப்ரீவியஸாக உப்பு சேர்த்திங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். சேர்த்ததுக்கப்புறம் 1லேருந்து 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் இங்கே 1 முட்டை ஊற்றிருக்கேன். 2 முட்டை ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். வெஜிடேரியன்னா அந்த முட்டையை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. முட்டையை நல்லா தனியாக ஊற்றி அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 2யும் சேர்ந்து நல்லா வதக்கிட்டு நம்ம வடித்து வச்ச இந்த பாஸ்தாவை கொண்டு அதில் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா அது ஒன்றோடு ஒன்று கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்குனீங்கன்னா நல்ல யம்மியான பாஸ்தா ரெடி. இதில் எந்த விதமான சாஸ் எதுவுமே சேர்க்கலை. நல்லா டேஸ்டியாக இருக்கும். அந்த வெள்ளைப்பூடோட ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இறங்கியிருக்கும். ஆனால் இதில் என்ன முக்கியமான ஒன்றுனா, அந்த வெள்ளைப்பூடு வாசனை போகிறதுக்கும் நல்லா வதக்கணும். நீங்கள் ரொம்ப வதக்காமல் பச்சையாக போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முட்டையை ஊற்றி பாஸ்தாவை போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளையும் தூவி இறக்குனீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான பாஸ்தா நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வீடியோவுக்கு ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Thank you all.